வணக்க மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப் சேனல். எம்டி பெயில் ரிலாக்ஸேஷன் இன்னும் அப்ளையே பண்ணலை. அதுக்கான காரணம் பொங்கலுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு அப்டேட் ஒன்று வரும். அப்டேட் இல்லை, அதுதான் ஃபைனல். ஒரு மகிழ்ச்சியான செய்தி நம்மளுக்கு கண்டிப்பாக கிடச்சிரும் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எந்த அடிப்படையில் சொல்கிறாங்க, ப்ளஸ் ஜனவரி 3 நம்ம டேரக்டர்ஸ் பெயிலும் உறுதியாக கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாகிராமு யூடியூப் இதிலலாம் சில மெசேஜஸ் அண்ட் ஆடியோஸ்லாம் வைரல் ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் என்னன்றதை ஒன் பை ஒன் நம்ம பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, டேரக்டர்ஸோட பெயில் பார்த்திங்கன்னா Jan 3, 2025, அதாவது இன்னும் ஒரு வார காலம் தான் இருக்குது. ஸோ இந்த ஹியரிங்கில் கண்டிப்பாக பெயில் கிடச்சிரும் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் லாஸ்ட் ஹியரிங் நீங்கள் லைவ் பார்த்தவங்க தெரிஞ்சிருக்கோம். நானுமே நம்ம சேனலில் வீடியோ போட்டிருக்கேன். லைவ் போடல, அதை டீகோட் பண்ணி போட்டிருப்பேன். ஸோ இதில் என்ன பார்த்தீங்கன்னா ஜட்ஜ் என்ன சொல்லியிருப்பார், ஆனரபிள் ஜட்ஜு சொன்ன விஷயம் Jan 3 வில் பாஸ் த ஃபைனல் ஆர்டர்ஸ் அப்படின்னு இருப்பார். பெயிலா இல்லையா அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு. ஸோ நமக்கு சாதகமாக தான் எல்லாம் போயிட்டுருக்குன்ற மாதிரி தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ Jan 3 கண்டிப்பாக டேரக்டர்ஸ் பெயில் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுதான் நம்மளோட முதல் படியாக இருக்கும் நம்மளோட வெற்றிக்கு. அடுத்தடுத்து எல்லாமே கரெக்டாக தான் நடக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். எத்தனையோ காலம் வெயிட் பண்ணியாச்சு. ஜனவரி, பிப்ரவரிலாம் லைட்டாக நம்மளுக்கு ஆரம்பித்து மார்ச், ஏப்ரல் போய் நம்மளுக்கு பிரச்சனை இன்னும் கொஞ்சம் பெருசானது இந்த பேமெண்ட் ஸ்டாப் ஆனதுலேருந்து தான். ஏப்ரல் மந்த்லேருந்து. அதுக்கப்புறம் எம்டி ஜெயிலுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் பெயில் லெவலில் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 3 மாத காலங்கள் ஆக போகுது. ஸோ இனிமேல் தான் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த பெயில் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணாங்களா இல்லையானே நிறைய பேர் குழப்பம். இப்போ வரைக்கும் பெயில் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணல. அது ஒரு 90 நாள் 100 நாள் கவுண்ட் சொல்கிறாங்க. அது முடிஞ்சால் தான் அதை அப்ளை பண்ண முடியும்ன்ட்டு. ஆனால் பெயில் ரிலாக்ஸேஷன்றது ஆட்டோமேட்டிக்காக தளர்வுகள் 1 by 1 கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. பட் மொத்தமாக அப்ளை பண்ணுறது இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இந்த ஸ்டாச்சுட்டரி பெயிலாம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பெயில் ரிலாக்ஸேஷன் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ணால் கிடச்சிருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பெயில் ரிலாக்ஸேஷன் அப்ளை பண்ணிட்டா எம்டிஏ நம்மளுக்கு டேரெக்டாக பேசுவார், சரிங்களா. ஸோ அந்த விஷயம் தான் நமக்கு ஜனவரி 3க்கு அப்புறம் நடக்க போகுது. அதுக்கப்புறமா இது நடக்கும், நடக்காமையும் போகலாம். ஆனால் நம்ம நடக்கும்னே நம்புவோம். இதுதான் நடக்கும், சரிங்களா. நம்ம எத்தனையோ மாதங்கள் பொறுமையாக இருந்து நம்ம வெயிட் பண்ணி நம்ம இத்தனை மாதத்தை நம்ம தாண்டி வந்துட்டோம். கண்டிப்பாக இந்த 2025 நம்மளுக்கு அமோகமாக தான் இருக்கும், வெற்றிகரமாக தான் இருக்கும். அதில் யாருக்குமே எந்த ஒரு நம்பிக்கையும் நீங்கள் இழக்காமல் இருங்க. யாருக்குமே எந்த ஒரு சந்தேகமே வேண்டாம். கண்டிப்பாக 2025 நல்லபடியாக தான் நம்மளுக்கு போகும், நல்லபடியாக தான் நம்மளுக்கு இருக்கும். இத்தனை மாத காலங்கள் நம்ம பொறுமைக்கு பலன் அடுத்த வருடத்தில் தான் கிடைக்கும். கண்டிப்பாக அடுத்த வருடம் அப்படின்னா இந்த இந்த பொங்கலுக்குள்ளேயே நம்மளுக்கு எல்லா திங்ஸுமே ஷார்ட் ஆயிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்ம எம்டிக்கிட்டேருந்து ஒரு மெசேஜ் வந்ததாக ஒரு ஆடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. அந்த ஆடியோ டீகோட் பண்ணி பார்த்ததெல்லாம் டீகோட் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி 2-3 பேர் கமெண்ட் போட்டிருந்தீங்க. அது டீகோட் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. அது நான் சொன்ன மாதிரி நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் நம்ம சேனல்லே, பார்க்காதவங்க போய் பாருங்கள். ஸோ அது பெருசாக நம்பகரமாக எனக்கே தெரியல. ஸோ உங்களோட வியூஸ் என்னன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா அந்த வீடியோ அந்த ஆடியோ யார் வேணால் வெளியிட்டிருக்கலாம். ஆனால் அந்த குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோ ஒருத்தர் 2 பேருக்காச்சும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த வாய்ஸ் யாருதுன்ட்டு. கண்டிப்பாக ஒரு அப்ளைனராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, டவுன்லைனராக கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ வாய்ஸ்லேயே தெரிஞ்சிருக்கும் யார் இது அப்படின்ட்டு. யாராவது ஒருத்தர் 2 பேருக்காச்சும் அந்த ஆடியோ பேசுனது யாருன்னு தெரிஞ்சிருக்கும், சரிங்களா. ஸோ அவங்க வேணால் அவங்கள்ட்ட கேட்டுக்கோங்க, நீங்கள் எப்படி இப்படி சொன்னீங்க, இது யாரும் உங்களுக்கு சொன்னான்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருக்காங்க இப்போ குரூப்பில். அந்த மெசேஜை பாருங்கள். இதில் பொங்கலுக்குள் நல்ல செய்தி வரும், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் 100%. எம்டி அவர்களே கூறியது, விளக்கமாக கூறவில்லை, யாருக்கும் கால் பண்ணி கேட்க வேண்டாம், காத்திருங்கள், எம்டியோட வீடியோ வரும் வரை அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் இப்போ வாட்ஸ்அப்பில் வைரல் ஆகிட்டுருக்கு. இந்த மெசேஜ் யார் அனுப்புனாங்கன்றதும் குரூப்பில் இருக்கிறவங்களுக்கே தெரியும். ஸோ இது பார்த்திங்கன்னா எம்டி கண்டிப்பாக வீடியோ போட தான் போகிறார், சரிங்களா. அவர் வீடியோ போடாமல் எங்கேயும் போக போகிறதில்ல. தாமதமாகுது. அந்த தாமதத்தில் நிறைய பேர் அதை பயன்படுத்திக்கிறாங்க நமக்கு ஆப்போசிட்டில். ஸோ தாமதத்துக்கு கண்டிப்பாக அவங்க பதில் சொல்லுவாங்க எம்டிஏ. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் நம்ம பார்க்கணும். எம்டி யார்கிட்டையோ சொன்ன மாதிரி இந்த மெசேஜ் இருக்குது, தெளிவாக கூறவில்லை. ஃபுல்லாக கிளியராக பேசலை, கட் ஷார்ட்டாக அதை பேசியிருக்காங்கன்ட்டு. அதை மக்கள்கிட்டே சொல்லியிருக்கலாம், நானே வீடியோ போடுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுவேன். இதுதான் நான் கேட்குறேன். நான் இந்த கம்பெனி சைட்லேருந்து சும்மா ஒரு வீடியோ எம்டி இந்த மாதிரி வீடியோவில்
அதாவது ஒரு அறிவிப்பு பண்ணக்கூடாது, அதுக்கு அறிவிக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து ஒரு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது. அறிவிப்பு கூட அவங்க சொல்ல வாக்குறுதி கொடுக்கக்கூடாதுன்றதான் இதில் போட்டிருந்துச்சு கண்டிஷன் பெயிலில் கண்டிஷன்ஸில். அட்லீஸ்ட் ஒரு ஜென்ரல் மெசேஜாச்சும் கொடுக்கலாம் இல்லையா? அதுதான் நான் கேட்குறது. அந்த ஜென்ரல் மெசேஜ் கூட வந்து எம்டிகிட்டேருந்து வரல. அதுக்கான ரீசனே அவர் சொல்லுவார் கண்டிப்பாக. ஸோ வந்து இந்த பேமெண்ட் பற்றி அதெல்லாம் வந்து அடுத்தடுத்த வரும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி அதெல்லாம் சில குழப்பங்கள் இருக்குது. கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து இந்த டேரக்டர்ஸ் பெயில் கிடச்சதுக்கப்புறமா எம்டி ரிலாக்ஸேஷன் பெயிலும் அப்ளை பண்ணுவாங்க. அதுவும் நம்மளுக்கு கிடைக்கும். கிடச்சதுக்கப்புறம் தான் ஒன்று நம்மளுக்கு மூவ் ஆகும். ஆனால் கண்டிப்பாக பொங்கலுக்குள்ளே நல்ல ஒரு செய்தி வந்து நம்மளுக்கு வரும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திருப்பி வந்து இத்தனை மாத காலங்கள் பட்ட கஷ்டத்தை பொங்கலுக்கு அப்புறம் நம்ம படமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் மக்களே. கண்டிப்பாக எல்லாமே நல்லதாக தான் நடக்கும். ஆல்ரெடி நம்ம நிறைய குழப்பத்துலேயும் நிறைய சோகத்துலேயும் துக்கத்துலேயும் இருந்துகிட்டு இருக்கோம். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான். கண்டிப்பாக அதுக்கப்புறமா எல்லாமே நல்ல விஷயங்கள் தான் நம்மளுக்கு நடக்க போகுது. இந்த ஹியரிங்கும் சரி, எம்டி ரிலாக்ஸேஷன் பெயிலையும் சரி, சீக்கிரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல அப்டேட் கிடைக்கும். அது வரைக்கும் காத்திருப்போம். அப்டேட் கிடச்சோன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம் மக்களே. அது வரைக்கும் மீ சைனிங் ஆஃப் ஃப்ரம் யூ ஆல். டாடா டேக் கேர், பாய் அண்ட் ஸ்டே சேஃப் மக்களே.